செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது 10, 11, 12ஆம் வகுப்பு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் துணைத் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மிக முக்கியமான ரிசல்ட் குறித்த ஒரு அறிவிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் மாணவ செல்வங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனை முடிச்சுட்டு இப்போ தீவிரமாக அதுக்கான ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த தேர்வு முடிவுகள் என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 10th 11th 12th பார்த்திங்கன்னா பொது தேர்வு எழுதுனீங்க. அந்த தேர்விலே பார்த்திங்கன்னா எல்லாருமே பாஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் ஒரு சில மிஸ்டேக்னால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபெயில் ஆகிட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா மீண்டும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தீவிரமாக படித்து கடின உழைப்பால் பார்த்திங்கன்னா நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நல்லாவே எக்ஸாமை எழுதியிருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறது அந்த ரிசல்ட்டு தான். ரிசல்ட்டில் நம்ம பாஸ் பண்ணணும், அதிகமாக மார்க் எடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கான ரிசல்ட் எப்போ வெளியாக போகுதுன்னா கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா நம்முடைய தேர்வுத்துறை இயக்கம் அதை பற்றி பார்த்திங்கன்னா அஃபிஷியல் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கிறதாகவும் அவர்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ செல்லக்குட்டீஸ் எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையோடு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹார்ட் கமெண்டை பார்த்திங்கன்னா கமெண்டில் பார்த்திங்கன்னா கொடுங்க. ஏன்னா நிறைய செல்லக்குட்டீஸ் பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு இருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் இதை சொல்லியிருப்பேன், கமெண்ட் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலும் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களை ரிசல்ட்டை கண்டு யாருமே பயப்படாதீங்க. நிறைய பேர் கொஞ்சம் பயமாக இருக்குது ஒரு ரிசல்ட்டை பார்த்து. ஏன்னா பப்ளிக்லேயும் இதே மாதிரி தான் எதிர்பார்த்தோம், ஆனால் அது அவ்வளோ மார்க் வரலை அப்படி இப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு பயப்படுறாங்க. ரிசல்ட்டை கண்டு யாரும் பயப்படாதீங்கப்பா. 10th 11th 12th பப்ளிக்ன்றது வேறு. அது எல்லாருமே எழுதுறது. நீங்கள் அதிலிருந்து ஃபெயில் ஆகி இன்னொரு எக்ஸாம் எழுதுறீங்க, அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் துணைத் தேர்வு. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டாக தான் அப்படி இப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஏற்ற போல் தான் அனைத்து விதமான ஆசிரியர்களும் சரி நம்மளுடைய தேர்வுத்துறை இயக்கம் சரி கொஞ்சம் நடந்துப்பாங்க. ஏன்னா ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூவபிள் பர்சன் அவங்களும். ஏன்னா அவங்களுக்கான அடுத்தடுத்த ஸ்டெப் இருக்குது. இதிலே அவங்க ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கக்கூடாதுக்காக அவங்களுக்கு ஏற்ற போல் பார்த்திங்கன்னா நிறைய முடிவுகளை நம்மளுடைய தேர்வுத்துறை இயக்கம் பண்ணுவாங்க. முக்கியமாக ஆசிரியர்கள் பண்ணுவாங்க. விடைத்தாள் திருத்தக்கூடிய ஆசிரியர்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் மார்க்கை போடுவாங்க. ஆனால் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா எழுதியிருக்கணும்ப்பா. நல்லா எழுதிருக்குன்னா எப்படின்னா கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணியிருக்கணும். இருக்கிற கொஷின்ஸை நல்லா பக்கங்களை ஃபில் பண்ணியிருக்கணும், நல்லா எழுதிருக்கணும். எதுவுமே எழுதாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதை மட்டும் நான் இப்போவே சொல்லிக்கிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் எக்ஸாம் காலுக்குள்ளே போய் சும்மா தெரிஞ்சது மட்டும் ஒரு 4 பக்கம் இல்லை 5 பக்கம் எழுதியிருப்பாங்க. அதோடு பார்த்திங்கன்னா அவங்க எதுவும் தெரியல அப்படின்னு விட்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி இருந்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஏன்னா என்ன தான் மார்க் போட்டாலும் ஒரு 4-5 பக்கத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டுருவாங்க. பாஸ் மார்க் போகிறதா இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி இப்படி போட்டிருந்தா கூட நீங்கள் உங்கள் லக்கில் பாஸ் ஆகலாம். அது மாதிரி எழுதிருக்குங்க. அது மாதிரி எழுதாமல் நான் ஃபுல்லாக எழுதிருக்கேன் ப்ரோ, படித்தது எல்லாத்தையும் வந்துச்சு, கொஷின் பேப்பரும் நல்லா எழுதுனேன், கொஷின் பேப்பரில் தெரிஞ்ச கொஷின் எதுனா தெரியாத கொஷின் எல்லாத்தையும் A to Z பக்கத்தை ஃபில் பண்ணியிருக்கேன் ஆன்சர் ஷீட்டில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. மார்க்கே அதிகமாக எடுப்பீங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ளஸ் இருக்குது அதில். அதை தான் நான் எக்ஸாம் டைம்லேயே நிறைய சொல்லிட்டு இருந்தேன். பக்கங்களை ஃபில் பண்ணுங்கப்பா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க, அந்த கொஷின் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன தெரியுது அந்த டைமில் என்ன தெரியுது அதையே எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதெல்லாம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்பிக்கையாக இருங்க. இந்த தேர்வில் இந்த ஒரு தேர்வு முடிவுகளை எல்லாருமே வெற்றி பெறுவீங்க. எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். கண்டிப்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் உங்களுக்கான ரிசல்ட் செகண்ட் வீக் முடியறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்துடும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அஃபிஷியல் இல்லாமல் அன்அஃபிஷியலாக வந்துட்டுருக்கு. ஸோ அஃபிஷியலாக கண்டிப்பாக நம்ம தேர்வுத்துறை இயக்கம் சொல்லுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கப்பா. ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டோடு பார்த்திங்கன்னா இணைஞ்சிட்டே இருக்கலாம். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மச்சான் A to Z எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், பபாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.